லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேளாண்மை துறை என்பது அனைவருக்கும் பொதுவானது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் பின்தொடர்ந்து செல்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு உழுதுண்டு வாழ்வாரை எல்லாம் வாழ வைக்காமல் ஒரு அரசாங்க அதிகாரி என்ஓசியில் மிகப்பெரிய அளவுக்கு அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கோடிக்கணக்கில் முறைகேடு செய்து தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்த்து விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்து அப்படி வாழ்கிற அரசாங்க அதிகாரிகள் சில பேர் இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வந்த பிறகு அவர் செய்திருக்க வேண்டிய முதல் பணி, ஒரே மாவட்டத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணி செய்யும் அதிகாரிகளை வேறு வேறு மாவட்டத்திற்கு அனுப்பியிருக்க வேண்டும். திருமதி சங்கரலட்சுமி அவர்களை ஏன் வேறு மாவட்டத்திற்கு அனுப்பவில்லை என்று சொன்னால், அவர் மிகப்பெரிய ஊழல் சாதனையாளர். பட்டியல்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். நீர்வரத்து பகுதி, நீர் தங்கும் பகுதி, சிறு சிறு குளங்கள், அந்த பகுதிகளில் கட்டடங்களை கட்டி நீர் செல்லாத வண்ணம், வேறு பகுதிக்கு செல்லாத வண்ணமும், அதே இடத்துல தங்காத வண்ணமும் பல்வேறு சதிகளை செய்யக்கூடிய சதிகார ஒரு அதிகாரி சங்கரலட்சுமி. அவரை பற்றின விஜிலன்ஸ் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு நான் இதுவரை ஒரு 10 மனு அனுப்பியிருக்கேன். எப்படியா இருந்தாலும் வழக்கு பதிவாங்க. அவங்க பணி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக இந்த வழக்குகளை எல்லாம் அவங்க முடிச்சே ஆகணும்னா தப்பிக்கவே முடியாது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணி ஓய்வு பெறும் பொழுது கிடைக்கக்கூடிய தொகையை அரசாங்கமே கஜானாவில், அரசு கஜானாவில் வச்சுக்கணும். அதுபோக உதாரணத்துக்கு சங்கரலட்சுமி பணி ஓய்வு பெற போகிறார், அவருக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கிடைக்குதுன்னா அந்த 2 கோடி ரூபாய் பணத்தை வேலையில்லா பட்டதாரிகள் இருக்காங்கல்ல, அந்த பட்டதாரிகளுக்கு பகுதி நேர ஊழியமாக கொடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 20 பேரையோ 30 பேரையோ அந்த 2 கோடி ரூபா 1 கோடி ரூபா கிடைக்குதுன்னா அந்த பணம் தீர்ற வரலையும் பகுதி நேர ஊழியர்களாக அவங்களுக்கு அந்த தொகை இதிலிருந்து கொடுக்கலாம். சங்கரலட்சுமிக்கு பணி ஓய்வு பெறுகிற பொழுது கொடுக்கக்கூடிய தொகையை நிறுத்தி வைக்கணும். அனைத்து சலுகைகளும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விவசாயிகளுடைய கோரிக்கை, சமூக ஆர்வலோட கோரிக்கை. சரி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் உதவி இயக்குனர் மாவட்டத்தில் துணை இயக்குனராக இருந்து சங்கரலட்சுமி இணை இயக்குனர் என்ற அடுத்த உயர் பதவிக்கு போகிற போது எல்லாமே புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே வேளாண்மைத்துறை சட்ட விதிமுறைகள் எல்லாம் அவமதித்து ஒரே மாவட்டத்தில் தொடர்ந்து வேலை செய்து விவசாய நிலத்தை தரிசு நிலம் என்று விதிமுறைகள் மீறி செய்தது விளைவாக அரசுக்கு பொருளாதார இழப்பு மற்றும் ஊழல் முறையீடு செய்த சங்கரலட்சுமி 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் ஏன் பணி செய்ய விடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பி நாம முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நம்ம மனு அனுப்பியிருக்கோம். தனியார் நிறுவனங்களை வளர்த்துவிட்டு விவசாய நிலங்களை தரிசு நிலம் என்று என்ஓசி திட்டத்தை தவறாக பயன்படுத்தி சங்கரலட்சுமி அவர்கள் பெயரில் சொத்து மற்றும் திருமதி சங்கரலட்சுமி அவர்கள் வாரிசு, ரத்த சொந்தங்கள், அசையா சொத்துக்கள் உள்ளிட்டவை முறைப்படி ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம அந்த மனுவில் குறிப்பிட்டோம். சங்கரலட்சுமி அவர்கள் என்ஓசி சம்பந்தப்பட்ட கோப்புகளை தணிக்கை குழு, அதாவது வேளாண்மை துறையிலே ஒரு தணிக்கை குழு இருப்பாங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நடப்பனை, ஊர்வனை, பரப்பனை எல்லாத்தையும் அடிச்சு போட்டு சாப்பிட்டு நல்லா திருப்தியாக அமைச்சு விட்டுருவாங்க. இவங்க சம்பந்தப்பட்ட தணிக்கை கோப்புகளை முறைப்படி ஆய்வு செய்வது இல்லை. அதனால அந்த ஆவணங்களை விஜிலன்ஸ் வசம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம். இதுல ஊழல் எந்த அளவுக்கு நடந்துருச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. ஆவணங்களையும் தரமாட்டாங்க. தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் சங்கரலட்சுமி பத்தி தகவல் கேட்டால் தரமாட்டாங்க. ஆனால் என்ஓசி சம்பந்தப்பட்ட திருமதி சங்கரலட்சுமி அவர்கள் கையொப்பமிட்ட கோப்புகளை விஜிலன்ஸ் வசம் ஊழல் தடுப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையிலும் ஒப்படைக்க வேண்டும். அவங்க அதுல விழிப்புணர்வு ஆணையம் தலைமைச் செயலகம் அவங்களுக்கு அனுப்பணும், வேளாண் உற்பத்தி ஆணையம் அவங்களுக்கு அனுப்பணும். இதுல சங்கரலட்சுமியை காப்பாற்றி விடுறதுல முதன்மை செயலாளர் தட்சணாமூர்த்தி அவர்கள் மிக குறியா இருப்பாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா அவருடைய சம்பந்தப்பட்ட சொத்துக்களையும் ஆய்வு பண்ணணும்னு சொல்லி நம்ம மனு போட்டிருக்கோம். ஆக சங்கரலட்சுமி இணை இயக்குனர் பணியில் என்ஓசியில் தொடர்பாக அரசுக்கு ஏற்பட்ட பொருளாதார இழப்பை சங்கரலட்சுமி இணை இயக்குனர் சொத்துக்களிலிருந்து எடுத்து அரசு கஜானாவில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி நம்ம செய்தி வெளியிட்டிருக்கோம்.
மனு அனுப்பியிருக்கோம், புகார் மனு அனுப்பியிருக்கோம், தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கோம். விடியும் விடியும் என்றிருந்தோம், அது முடியும் பொழுதாய் விடிந்ததரா என்பது போல என்றாவது ஒரு நாள் வெடியும். இந்த சங்கரலட்சுமி என்ற ஒரு ஊழல் ராணி, ஊழல் வாதியாக இருக்கக்கூடிய இந்த சங்கரலட்சுமி வேறு மாவட்டத்திற்கு மாற்றுவார்கள் என்று சொன்னால், இந்த சங்கரலட்சுமியை மாற்றவே கூடாது என்று அரசியல்வாதிகள் கொதிக்கிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். அதுதான் நமக்கு வியப்பாக இருக்கிறது. இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் முறையாக ஏதோ நிலங்களை என்ஓசியில ஆவணங்களை மாற்றி கையெழுத்து போட்டு தவறுக்கு உடந்தையாக இந்த சங்கரலட்சுமி போகிறார் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையில் இந்த ஊழல் இந்த முறைகேடுகளுக்கெல்லாம் சங்கரலட்சுமி இந்த மாவட்டத்திலே இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும், இந்த ஆளுங்கட்சின்னு சொல்ல, ஒவ்வொரு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும், போன ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் சங்கரலட்சுமிக்கு ஆதரவு, இந்த ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களும் சங்கரலட்சுமிக்கு ஆதரவு. இதுதான் இங்க நமக்கு வியப்பா இருக்கு. அப்ப சங்கரலட்சுமி ஆளினான் ஊழல் ராணி என்று பெயர் எடுத்து விட்டார். 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் ஊழல் முறைகேடுகளை செய்து தோட்டக்கலைத்துறையில குருமணி அவர்கள் 100 கோடி ரூபாய்க்கு மேல சொத்து சேர்த்திருக்கிறாருன்னு சொல்லி வழக்கே பதிஞ்சிருக்காங்க. அதுலயும் நடவடிக்கை இல்லை. அது போலதான் சங்கரலட்சுமி ஏன் மாத்தலை? இப்ப தேர்தல் வரப்போகுது. ஏப்ரல் 23, 2026 இந்த தேர்தல் வரப்போகுது. அப்ப இந்த தேர்தலுக்குள்ளார இவங்களை வேற இடத்துக்கு மாவட்டமா மாற்ற வேண்டாமா? அப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் விஜயபாஸ்கர் உட்பட என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் தெரியல. ஊழல்வாதிகளை காப்பாற்றும் போக்கு அதிமுக ஆட்சியிலையும் நடந்திருக்கு, திமுக ஆட்சியிலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால அரசாங்கத்தினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய திருமதி அருணா ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர் அவர்களை தான் நம்ம பெருசா நம்புறோம். நீங்க தயவு செய்து விவசாயிகளுடைய கண்ணீர் மல்க நிறைய பேர் சொல்றாங்க, சங்கரலட்சுமியை வேறு மாவட்டத்திற்கு மாற்றம் செய்யுங்க. தேர்தல் வந்துருச்சு, வேற மாவட்டத்துக்கு மாற்றம் செய்யுங்க. இவங்களை தேர்தல் பணியில போட்டா அங்கேயும் ஊழல் முறையீடு செய்வாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அவங்க பாக்கெட் மணி 5 லட்சம் 10 லட்சமாவது இருக்கணும். அப்படியான ஊழல் முறைகேடுகளை செய்யக்கூடிய ரொம்ப பக்குவமான ஊழல்வாதி. இப்படிப்பட்ட சங்கரலட்சுமி இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தேவையில்லை, வேறு மாவட்டத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பலமுறை நம்மளும் ஓராண்டு காலமாக கத்திட்டு இருக்கோம். நமக்கு எந்த கோரிக்கையும் இல்லைங்க, எந்த பிரதிபலனும் இல்லைங்க. இந்த சங்கரலட்சுமியை வேற மாவட்டத்துக்கு மாற்றணும். வேற மாவட்டத்திற்கு மாற்றாதவரை இவருடைய சம்பந்தப்பட்ட ஊழல் முறைகேடுகள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் ஒண்ணு கழுதைக்கு எடுத்து தீனியா கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கொளுத்திடுவாங்க, இல்லைன்னா கடல்ல கூட தூக்கி போட்டுருவாங்க. இவங்களுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கு. அதனால சங்கரலட்சுமிய புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து வேற மாவட்டத்துக்கு துரத்தி விட்டுருங்க. இப்படிப்பட்ட யூனிவர்சிட்டியில ஊழல் முறைகேடு செஞ்சு மலையாடிப்பட்டிங்கிற கிராமத்துல ஒரு பெருமாள் குளத்துக்குள்ள உலர்களை கொடுத்துருக்காங்க. கேட்டா எல்லா துறைகளும் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஊர் மக்களுக்கு இதுதான் பக்கமா இருக்கு, எங்க வீட்டு இடத்துல உணர்ந்து போட்டுருங்களே, பக்கமா இருக்கு. பெருமாள் கோயில், பள்ளிகொண்ட பெருமாள் ரங்கநாதர் கோயில் இருக்கு, அந்த இடத்துல ஒரு இடத்துல போட்டுருங்களே. தொல்லியல் துறையில, இந்த அறநிலைய துறையில என்ன செய்வாங்க? கடுமையா கண்டனம் தெரிவிப்பாங்க. ஆனா நீங்க அரசு புறம்போக்கு இடத்துல, அதுவும் பெருமாள் குளத்துக்குள்ள அந்த வேலையை பண்ணிருக்கீங்க. அதனால சங்கரலட்சுமி மிகப்பெரிய ஊழல்வாதி. அந்த ஊழல்வாதியாக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்தில் வேலை செய்து கொண்டு அரசாங்க அதிகாரிகளுடைய அந்த தன்மையவே அளிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், இன்னும் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்லாம் தயவு செய்து அந்த அம்மா நேர்மையான அதிகாரின்னு மட்டும் வராதிங்க. காசு போனா நீங்க எப்படி வேணாலும் சம்பாரிச்சுங்க, சம்பாரிச்சவர்களையும் போதும். நீங்க போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிற பக்குவம் அரசியல்வாதிகளுக்கு பெரும்பாலும் வர்றதில்ல. ஒரு சில அதிகாரிகள் நல்ல அரசியல்வாதியும் இருக்காங்க, மாற்றுக்கருத்துல. 10 ரூபா சம்பாரிச்சா 1 ரூபா எடுத்து வச்சிருவாங்க. இது ஏழை எளிய மக்களுக்கு, இது கோயிலுக்கு தான தர்மம். ஆனா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்படியா? சரி, ரைட்டு, அது அரசியல் களத்துல தெரியும் என்னன்னு. ஆனா நாம சொல்றது, புதுக்கோட்டையில சங்கரலட்சுமி இந்த மாவட்டத்துல இருந்து மாற்றுவதற்குண்டான வழிவகைகளை செய்யுங்கள். விவசாயிகள் கண்ணீர் மல்க கேட்கிறாங்க. ஏன்னா கடலைகள் கடத்தப்படுகிறது. நைட்டா 4-5 லாரியில கடத்துறாங்க. விதை கடலை அரசு மானிய திட்டம்னு கொண்டு வந்துட்டு அதை கடத்துறாங்க.
விராலியல் மலையில அந்த மாதிரி கடத்தல் சம்பவம் நடந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மணிகண்டன் உதவி இயக்குனர் திருமதி சங்கரலட்சுமிக்கு துணை நிற்கிறார். நீர்பழனி பகுதியில் இருக்கக்கூடிய கார்த்திகேயன் மணிகண்டனுக்கு துணை நிற்கிறார். இப்ப இவ்வளவு ஊழல் முறைகேடுகள் இதுல இன்னும் இவ்வளவு நடந்திருக்குன்னா, இன்னும் உளுந்து, துவரம் பருப்பு, அந்த பருப்பு, இந்த பருப்பு, எள்ளு, இன்னும் என்னென்ன வகையிலெல்லாம் எல்லா வகையிலையும் கடத்திருப்பாங்க. மானிய திட்டங்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த கொள்ளைக்கார ஊழல் ராணியாக இருக்கக்கூடிய சங்கரலட்சுமி வேறு மாவட்டத்துக்கு மாற்றுங்க. கேட்டா அவங்க மேல நான் வேணும்னே காழ்ப்புணர்ச்சியா வேணும்னே சரி. ஏங்க காழ்ப்புணர்ச்சியா 10 ஆண்டு காலமா எதுக்குங்க ஒரே மாவட்டத்துல வேலை செய்றீங்க? எங்க போனாலும் மறுபடியும் புதுக்கோட்டைக்கு வர்றது. ஒயின் ஷாப்பு தேசிய நெடுஞ்சாலை பக்கத்துல இருக்க கூடாதுங்கிறீங்க, கதவை அந்த பக்கம் வச்சிடுறீங்க. அது மாதிரியா புதுக்கோட்டை மாவட்டத்துல ஏன் வேலை செய்றீங்கன்னா உடனே கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஏதோ ஒரு மாவட்டத்துக்கு போய் ஒரு மாசம் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு மறுபடியும் வந்துடுறது. இடையில தான் நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு போய் விளைஞ்சேனேன் அப்படிங்கிறது. இது வாங்க, இது ஒரு பொழப்பாங்க. ஏங்க 10 ஆண்டு காலமாக ஒரே மாவட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துல வேளாண்மை துறைக்கு மிகப்பெரிய ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறாங்க. வேளாண்மை துறையில புதுக்கோட்டை மாவட்டத்துல பெரியசாமி இருந்த காலகட்டத்துல ஓரளவு நல்லா இருந்துச்சு, ரவிச்சந்திரன் இருந்த காலகட்டத்துல நல்லா இருந்துச்சு. ஆனா இவங்க இருக்கிற காலகட்டத்துல மட்டும் அரசியல்வாதிகளை வந்து அவங்க மூலியமா பேசுறது, ரெக்கமெண்டேஷன் பண்றது. ஏன் இந்த வேலை உங்களுக்கு? அதனால சங்கரலட்சுமி வேறு மாவட்டத்திற்கு மதிப்பிற்குரிய அம்மையார் அருணா ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியர், உங்க மேல நாங்க கலெக்டர் மேல நாங்க ரொம்ப மதிப்பு வச்சிருக்கோம். சில ஊழல்வாதிகளை நீங்கள் காப்பாற்றி விட வேண்டும் என்று எதற்காக நினைக்கிறீர்கள் என்றுதான் தெரியவில்லை. இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் அது மாதிரிதான் ஊழல் முறைகேட்டுல இருந்து தப்பிக்க வச்சிங்க. ஏன்னா அவரை கூட இப்ப வேற வட்டாரத்துக்கு வேற வட்டத்துக்கு போயிட்டாரு. இலுப்பூருக்கு முன்னாடி குளத்தூர்ல இருந்தாரு, அப்புறம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வேலை பார்த்தாரு, இப்ப இலுப்பூருக்கு போயிட்டாரு. இப்ப ஓரளவு திறந்து இருக்காரு, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தோட இருக்காருங்கிறது மாதிரி கேள்விப்பட்டேன். அது இன்னும் போக போக தான் தெரியும், போக போக தெரியும், இந்த பூவின் வாசம் தெரியுங்கிறது மாதிரி. ஆனா சங்கரலட்சுமியை வேற மாவட்டத்துக்கு மாத்துங்க. இப்படிப்பட்ட கொடூரமான ஊழல்வாதியை நம்ம தமிழ்நாட்டுல எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால சங்கரலட்சுமியை வெகு விரைவிலே இந்த தேர்தலுக்கு முன்பாகவே மாற்றுறதுக்கு உண்டான வேலைகளை மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா ஐஏஎஸ் அவர்கள் செய்யணும். கலெக்டர் அம்மாவை தான் நாங்கள் ரொம்ப நம்பியிருக்கோம். அதனால சங்கரலட்சுமி அவர்களை ஊழல் ராணியாக 10 ஆண்டு காலமாக இருந்து கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தை நாசம் செய்து, புதுக்கோட்டை ஏழை எளிய விவசாயிகளுக்கு கெடுதல் செய்து, கடலைகளை கடத்தல் செய்து, பல டன் கணக்கில் கடத்திருக்காங்க, வேற பக்கம் வித்திருக்காங்க. கொள்ளைப்புற வழியா விவசாயிகளுக்கு மானிய திட்டத்தில் கொடுக்காம அதை கொள்ளைப்புற வழியா கடத்திருக்காங்க, வித்திருக்காங்க. அதுபோல சம்பந்தப்பட்ட கோப்புகளையும் நம்ம ஆய்வு பண்ணா சங்கரலட்சுமி 10 ஆண்டு காலம் ஜெயிலில் இருக்கும். பாவம், அவங்களுக்குலாம் வயசான காலத்தில் அவங்கெல்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டாம், அவங்களை வேற மாவட்டத்துக்கு மாத்திருங்க. நன்றி, வணக்கம்.